ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சுப்பிரமணி இணைந்திருக்கிறார், எக்ஸ் சர்வீஸ்மேன். சார், இந்த நடவடிக்கை இந்தியாவிற்கு பலம் சேர்க்குமா? உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பா சேர்க்கு. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல எல்லா கண்ட்ரிஸும் அவங்களோட சேஃபர் சைடுல பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது, அந்த எந்த கண்ட்ரியால அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும்னு பார்ப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பொருளாதார நிலையில வளர்ந்து வரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது நம்மளுக்கு மிகவும் ஒரு பெருமைக்குரியது. ரெண்டாவது, நாளைக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நமக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த இதுல யூகே ஆனாலும் சரி, யூஎஸ் ஆனாலும் சரி, ரஷ்யா ஆனாலும் சரி, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றது நம்ம ஒரு பாசிட்டிவாகவே நம்ம எடுத்துட்டு போகலாம். சார், உளவுத்துறை இத்தகைய இவ்வளோ பெரிய ஒரு முயற்சிகளை முறியடிச்சிருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகளை அவர்கள் எடுத்திருப்பாங்க? நம்ம கிட்ட என்ன மாதிரியான பலங்கள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. கடைசி ஒரு 3-4 நாளா நம்ம இதை பத்தி எல்லாமே பேசிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட இன்டகிரேட்டட் அப்ரோச். கார்கில்ல பார்த்தாச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த இன்டர் சர்வீசஸ்ல ஒரு கோஆபரேஷன் இல்லாம இருந்தது. அந்த இது இப்போ நடக்கிற இதுல இல்லை. இதுல எல்லாமே ஒரு இன்டகிரேட்டடாவே எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அது தகுந்த மாதிரி பப்ளிக்கோட சப்போர்ட். நம்ம பார்டர் ஏரியாவில் இருக்கிற பப்ளிக் அவங்களாவே டெப்த் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. ஒரு சில பேர் அங்க இருந்தாங்க. அது அவங்களோட அவங்களையும் இப்போ கவர்மெண்ட் டெப்த் ஏரியால வர சொல்லிட்டாங்க. மூணாவது இந்தியாவோட மிகப்பெரிய பலம்ங்கிறது இந்தியாவோட ஒற்றுமை. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி. இந்த ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சதுல இருந்தே எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ், மற்ற கட்சிகள் எல்லாமே இப்ப ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவா தான் இருக்குது. இது தவிர நம்மளோட பலம், அதாவது ராணுவ பலம் வேர்ல்டுல நம்ம 4வது இடத்துல இருக்குது. அந்த 4வது இடத்துல இருக்கிற நாம தாராளமா ஒரு 12வது இடத்துல இருக்கிறவங்க நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி இது பண்ணி அட்டாக் பண்ணலாம். மூணாவது நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வெரி சவுண்ட். அது எந்த காலத்திலும் நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனையும் தோல்விங்கிற இந்த இடத்துக்கு கொண்டு போகாது. எல்லாமே சக்சஸ் ஆகிட்டே இருந்துட்டே இருக்கும். 4வது நம்மகிட்ட இருக்கிற வார் எக்யூப்மெண்ட். அது எலக்ட்ரானிக் வார் எக்யூப்மெண்ட்ஸ் ஆனாலும் சரி, கன்வென்ஷனல் வார் எக்யூப்மெண்ட்ஸ் ஆனாலும் சரி, எல்லாமே இப்ப நம்ம டெஸ்ட் பண்ண அத்தனையுமே ஒரு சக்சஸ் ரேட்ல தான் எல்லாம் முடிஞ்சிருக்குது. அது S-400 ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனாலும் சரி, நம்ம பினாக்கா மிசைல்ஸ் ஆனாலும் சரி, வேற எல்லாம் டெக்னிக்கல் டிவைஸ் ஆனாலும் சரி, நமக்கு எல்லாமே சப்போர்ட் இருக்காங்க. ஈவன் நம்மளோட ஏர்கிராஃப்டும் சரி, அவாக் சிஸ்டமும் சரி, எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டாகவே இருந்திருக்கு. தவிர எந்த இடத்துலயும் நம்மளுக்கு லேக்கிங்கிறதுவே கிடையாது. இதுவே நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.